Hi students, welcome to IAS Academy. So video அனைக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எகனாமிக்ஸ் கிளாஸ் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோல எகனாமிக்ஸ்ல என்ன நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபுல் சிலபஸ்க்கு ஒரு ஓவர்வியூ ஒரு அனாலிசிஸ் கொடுத்திருந்தோம். ஓகேவா? அந்த வகையில இப்போ நம்ம பார்க்க போறது இந்த வீடியோல இந்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து டிஎன்பிஎஸ்சி நீங்க குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இல்ல வேற எக்ஸாம்ஸ் எது போனீங்கனாலும் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரத்தின் சிறப்பியல்புகள் இல்லைன்னா இந்திய பொருளாதாரத்தின் தன்மைகள், அந்த டாபிக் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். இப்ப இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா அந்த டாபிக்கை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? சோ முழுக்க நம்ம யூடியூப்ல தான் கிளாஸஸ் போட போறோம். சோ தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினட்டா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புரியுதா? சோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகேவா? சோ இந்திய பொருளாதாரத்தின் தன்மைகள், இந்திய பொருளாதாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி உலக பொருளாதாரத்தின் தன்மைகள், வேர்ல்டு எக்கனாமியோட அந்த நேச்சர் என்ன, பேசிக்கா என்ன இருக்குங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அப்புறம் நம்ம இந்தியன் எக்கனாமிக்குள்ள நுழையணும். ஓகேவா? சோ அப்படி பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஒருத்தரை பத்தி பார்க்கணும். அவர் பேரு ஆடம் ஸ்மித். இந்த ஆடம் ஸ்மித்ங்கிற கேள்வி, இந்த பேரை பார்த்துட்டு உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் உள்ள மனசுக்குள்ள தோணும். ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ், பொருளியலின் தந்தை ஆடம் ஸ்மித் தான். ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம், முதலாளித்துவத்தின் தந்தைனாலும் ஆடம் ஸ்மித் தான். சரிங்களா? இந்த ஆடம் ஸ்மித் தான் எக்கனாமிக்ஸோட ஃபாதரா, பொருளியலின் தந்தைன்னு சொல்றாங்க. அப்படி சொல்ற அளவுக்கு இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். சரிங்களா? இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1776ல கரெக்டா 1776ல வெல்த் ஆஃப் நேஷன், தமிழ்ல சொல்லணும்னா நாடுகளின் செல்வம் ஒரு புக் எழுதுறாரு. வெல்த் ஆஃப் நேஷன், நாடுகளின் செல்வம் அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு. அதுதான் எக்கனாமிக்ஸ்ல பொருளியல்ல நீங்க பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் எழுதின புக். அதுக்கு முன்னால யாருமே எந்த புக்கும் எழுதல. அப்ப எக்கனாமிக்ஸ்ல பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் எழுதின புக் இந்த வெல்த் ஆஃப் நேஷன், நாடுகளின் செல்வம் தான், 1776. சேம் டைம் இந்த வருஷத்துக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸ்ல ஒரு கொள்கை கோட்பாடுன்னு எதுவுமே இல்ல. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே பண்ணிட்டே இருந்தாங்க. புரியுதா? அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் தான் முத ஒரு கொள்கையை பத்தி பேசாரு. அந்த கொள்கைக்கு தான் பேர் என்னன்னா கேபிட்டலிசம். தமிழ்ல சொல்லணும்னா முதலாளித்துவம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. புக் எழுதுன பேர் ஆடம் ஸ்மித், வருஷம் 1776, புக்கு பேர் வெல்த் ஆஃப் நேஷன், நாடுகளின் செல்வம். எதை பத்தி பேசியிருக்காருன்னா கேபிட்டலிசம், முதலாளித்துவத்தை பத்தி பேசியிருக்காரு. ரைட். முதல்ல இந்த கேபிட்டலிசம், முதலாளித்துவம்னா என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைவேட் செக்டாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. யாரெல்லாம் பிரைவேட் செக்டார் தான் பெஸ்ட், பிரைவேட் செக்டார் இருந்தாலும் ஒரு நாடு வளரும், பிரைவேட்டுக்கே முக்கியத்துவம் கொடுக்கறது, தனியார் துறைக்கே முக்கியத்துவம் கொடுக்கறது, தனியாருக்கு எல்லாத்தையும் விற்கிறது. புரியுதா? தனியார் துறை தான் ஒரு நாட்டுல வேணும் அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ நீங்க எல்லாம் ஆடம் ஸ்மித் டீம், வெல்த் ஆஃப் நேஷன் புக், கேபிட்டலிசம் டீம். புரியுதா? ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைவேட் செக்டாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது ஒரு நாடுன்னு இருந்தா நாட்டுல கவர்மெண்ட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு எக்கச்சக்க வேலை இருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் வந்து பிசினஸ் பண்ணணும், கம்பெனிஸ்லாம் நடத்தி, கவர்மெண்ட் கம்பெனிஸ்லாம் நடத்தி மக்களை பாதுகாக்கணும். எதனா ஒரு போர் நடந்தா அந்த போரை சந்திக்கணும். ஒரு புயல், ஒரு கொரோனா மாதிரி ஒரு நோய் வருதுன்னா அந்த மக்களை காப்பாற்றணும். புரியுதா? நிறைய நிவாரணங்கள்லாம் பண்ணணும். இந்த மாதிரியான வேலைகள்லாம் கவர்மெண்ட் இருக்கு. கவர்மெண்ட் பிசினஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்க எஃபிஷியன்சி குறைஞ்சிரும். ஏன்னா ரெண்டையும் பார்க்க முடியாததுனால பிசினஸ் அப்படிங்கிற பார்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைவேட் செக்டர் கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்டு கவர்மெண்ட் அந்த மக்களை பாதுகாக்கிற வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டாங்கன்னா ஒரு நாடு சிறப்பா இருக்கும்பா அப்படின்னு தான் ஆடம் சொல்றாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் அந்த வெல்த் ஆஃப் நேஷன், நாடுகளின் செல்வம் புக்ல தான் சொல்லியிருப்பாரு. புரியுதா? அதாவது பிசினஸ் பண்ண யாராவது அனுமதி கேட்டா கவர்மெண்ட் கொடுத்துடணும். நீங்க இவ்வளவுதான் பண்ணணுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷனே இருக்கக்கூடாது. யார் வேணாலும் பிசினஸ் பண்ணிக்கோங்கப்பா, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, என் நாட்டை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் வந்து ரிலாக்ஸா இருக்கணும். புரியுதா? பிசினஸ் கவர்மெண்ட் பண்ணவே கூடாது. இப்ப ரயில்வே எல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கும். புரியுதா? அப்படி இருக்கக்கூடாது. பிஹெச்எல், ஓஎன்ஜிசி மாதிரி கம்பெனி இருக்கக்கூடாது. எதுவுமே கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் கம்பெனியே ஒன்று இருக்கக்கூடாது, கவர்மெண்ட் ஜாப்னே ஒன்று இருக்கக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைவேட். இப்ப நம்மளாம் ஏன் கவர்மெண்ட் ஜாப் படிக்கிறோம்? முதல் விஷயம் ப்ரெஷர் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது விஷயம் பெரிய டார்கெட் எதுவும் இருக்க போறதுல. மூணாவது விஷயம் செக்யூர்ட் ஜாப், பெர்மனன்ட் ஜாப். அதாவது என்ன அர்த்தம்? நீங்க வேலை பார்த்தாலும் சரி, பார்க்கலனாலும் சரி, உங்களுக்கு வேலை எப்பவுமே இருக்கும். எங்க? கவர்மெண்ட் செக்டர்ல. ஆனா பிரைவேட்ல அப்படி இல்லை. நீங்க பிரைவேட்ல இருந்தீங்கன்னா எப்ப வேணாலும் வேலை பறி போகும். டார்கெட் இருக்கும். நீங்க அந்த கம்பெனியை வளர்த்து கொடுக்கணும், போட்டி போடணும். இப்ப எல்லாமே பிரைவேட் கம்பெனிஸா இருந்துவீங்களா, எல்லா கம்பெனியும் போட்டி போடும். அப்படியே போட்டி போட்டு வளருவாங்க, லாபத்தை சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க. எல்லாரும் வேலை பார்த்தே ஆகணும். அதாவது அவன் வேலை பார்த்தாதான் அவனுக்கு அங்க ஜாப், அவன் ஒர்க் பண்ணாதான் அவனுக்கு அங்க ஜாப். அப்பதான் அந்த வேலையில நீடிக்க முடியும். நீங்க கவர்மெண்ட் செக்டர்ல, இப்ப கவர்மெண்ட் செக்டர் எடுத்துக்கணும் வைங்களேன். இப்ப நான் இருக்கேன், இன்னொருத்தர் இருக்காரு. நான் வேலையே பார்க்க மாட்டேன். சரிங்களா? வேலையே நான் பாக்குறது இல்லை. 2 பேரும் ஒரே கிரேடுன்னு வச்சுக்கோம். 2 பேரும் ஒரே டைம்ல தான் ஜாயின் பண்றோம். 2 பேரும் ஒரே கிரேடு. நான் வேலையே பார்க்க மாட்டேன்.
ஒரே டைமுக்கு வந்துடுறேன். இன்னொருத்தர் மூச்சை போட்டு உழைக்கிறாங்க, அந்த கம்பெனியை உழைக்கணும், கம்பெனி டெவலப் பண்ணணும், இப்போ ரயில்வேஸ்லாம் ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து நல்லா கொண்டு போகணும் அப்படின்னு நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்து அப்படியே ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு. என்ன நடக்கும்னா 2 பேருக்குமே ஒரே சேலரி, 2 பேருக்குமே ப்ரமோஷன் ஒரே இடத்துல தான் கிடைக்கும், 2 பேரும் வேலை பார்த்துட்டே தான் இருக்கும். ஒரு இடத்துல அவருக்கு என்ன தோணும்னா, என்ன நம்மளும் வேலை பார்க்கறோம், அவன் வேலை பார்த்துட்டு அவன் அப்படி ஜாலியா இருக்கான், அப்ப நம்ம எதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு அப்படிங்கிற இது தோணிடும் எங்க கவர்மெண்ட் செக்டர்ல. ஆனா பிரைவேட் செக்டர் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். எப்படி இருக்கும், வேலை பார்த்தாலும் உங்களுக்கு சம்பளம், அதை தாண்டி இந்த ப்ரமோஷனு சேலரி எல்லாம் கண்ணாப்புறான்னு இருக்கும் பிரைவேட்ல. நீங்க நல்லா வேலை பார்த்தீங்கன்னா டக்குனு உங்களுக்கு மேனேஜரா குறைச்சிருவாங்க, ஜெனரல் மேனேஜரா. சம்பளம்லாம் கண்ணாப்புறம் உயரும். நீங்க பெருசா அந்த நிறுவனத்துக்கு ஏதாவது ஒரு ப்ராஃபிட் எடுத்து கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு அதுல இருந்து நிறைய பெனிஃபிட்ஸ் தான் கிடைக்கும். அப்ப பிரைவேட் செக்டர் நீங்க உழைச்சுதான் ஆகணும், உழைக்கிறவனுக்கு வேல்யூ இருக்கும், உழைக்காதவனுக்கு தூக்கிடுவாங்க. அப்ப எல்லாருமே உழைக்கணுங்கிற கட்டாயம் இருக்கும், அந்த கம்பெனியை வளர வைக்கணுங்கிற கட்டாயம் இருக்கும். அப்ப ஒரு நாடே அப்படியே வளர்ந்துரும்ல. அப்ப அதனால இதை ஃபாலோ பண்ணுங்க, ஒரு நாடு வளரும் சொன்னவர் தான் ஆடம் ஸ்மித். இதை தாண்டி இதை நீங்க மறைமுகமா யோசிச்சீங்கன்னா, முதலாளித்துவம் கேபிட்டலிசம் தான். இதுல என்ன நடக்கும் அப்படின்னா, சிம்பிளா சொல்ல போனா திறமைக்கு இங்க மதிப்பு இருக்கு, புரியுதா, டேலண்ட்டுக்கு இங்க வேல்யூ இருக்கும். என்னன்னா இப்ப என்கிட்ட ஒரு கோடி இருக்கு, இன்னொருத்த ஒரு கோடி இருக்கு, எனக்கு வந்து திறமையே இல்லை, நான் என்ன பண்ணுவேன், இந்த 1 கோடியை வச்சு செலவு பண்ணுவேன், பிசினஸா பண்ணுவேன், ஆனா திறமை இல்லை என்கிட்ட, நான் வந்து வீழ்ந்துருவேன். இன்னொருத்தருக்கு இந்த 1 கோடியை வச்சு அவர் நிறைய திறமை இருக்குன்னு வச்சுக்கோ, அவர் பாட்டுக்கு வளர்ந்துகிட்டே இருப்பார், நாடு ஒன்னும் சொல்லாது கேபிட்டலிசம்ல. நீ பாட்டுக்கு வளர்ந்துகிட்டே இருப்பா, நீ பாட்டுக்கு வளர்ந்துகிட்டே ரிலாக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க, புரியுதா. அப்ப திறமைக்கு மதிப்பளிக்கப்படும். கிட்டத்தட்ட ஒரு 90% மேல இதுல நன்மைகள் தான் இருக்கு. இப்ப தீமைகளே கிடையாதுன்னா ஒரே ஒரு தீமை இருக்கு, என்னன்னா இதுல வந்து என்ன ஆகும்னா, அந்த பணக்காரன் ஆயிட்டே இருக்கான், ஏழை ஆயிட்டே இருக்கான், ரிச் கெட்ஸ் ரிச்சர், புவர் கெட் புவர், அந்த மாதிரி ஆயிடும். அது வந்து இதுல பார்க்க போற ஒரு நெகட்டிவான விஷயமா இருக்கு. அதை தாண்டி ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது இருக்காது. இதை தாண்டி இந்த சினாரியோல இது ஓகே. ஆனா இப்ப என்கிட்ட ஒரு கோடி இருக்கு, என்கிட்ட திறமை இருக்கு, இன்னொருத்தர திறமை இருக்கு, ஆனா அவர்கிட்ட காசே இல்லைன்னு வச்சுக்குவோம். இந்த கேபிட்டலிசம் முதலாளித்துவம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீ பாட்டுக்கு வளரு, நீ அவனுக்குலாம் எதுவும் பண்ணாத, கவர்மெண்ட் அவனை கண்டுக்காது. ஏன்னா கவர்மெண்ட் தான் பிசினஸ் பக்கமே வராது, கவர்மெண்ட் மக்களை பாதுகாக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கோம். இவன் பாட்டுக்கு அந்த பணத்தை வச்சு வந்துட்டே இருப்பான், ஆனா இவனை யாரும் கண்டுக்குவா, கண்டுக்க மாட்டாங்க. அப்ப இது ஒண்ணு மட்டும் இதுல பார்க்க போற நெகட்டிவா இருக்கு. மற்றபடி ஒரு நாடு ஷார்ட் டேர்மா பாக்குறப்ப இது கொஞ்சம் பிரச்சனை மாதிரி தெரியும். ஏன்னா கவர்மெண்ட் வேலையை கிடையாது, பிரைவேட்டா, ஆனா பிரஷர் இருக்குமே அப்படின்னா தோணும். ஆனா நீங்க லாங் டேர்மா பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு நாடுக்கு டெவலப்மெண்ட் கொடுக்கும். இதுதான் கேபிட்டலிசம். 1776 இவர் சொன்னதுக்கு அப்புறம் இதையே எல்லா நாடுகளும் உலகமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. பட் ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா, இது முதலாளிகள் நல்லா தொழிலாளர் போட்டு சிறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 15 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை ஒரு நாளைக்கு கொடுத்து லாபம் ஈட்டுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தொழிலாளிகளை போட்டு அடிச்சாங்க. ஓகேவா, முதலாளி வளரணுங்கிறதுக்காக அப்படியே போயிட்டே இருந்தது. இதை பார்த்து கோவப்பட்டு ஒரு நபர் வராரு. ஓகேவா, அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆடம் ஸ்மித் மாதிரி அவர் ஒருத்தர். அவர் யாருன்னா கார்ல் மார்க்ஸ். இந்த கார்ல் மார்க்ஸ்ன்றவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் ஒரு புக் எழுதுறாரு. என்னன்னா 1867 டாஸ் கேபிட்டல் ஒரு புக் எழுதுறாரு. யாரு, கார்ல் மார்க்ஸ். வருஷம் 1867. 1867 கார்ல் மார்க்ஸ் டாஸ் கேபிட்டல் ஒரு புக் எழுதுறாரு. அவர் அப்படியே அவருக்கு நேர் சித்தாங்க. அவர் வந்து கேபிட்டலிசம் முதலாளித்துவம், இவரு சோசியலிசம் ஆஸ் வெல் அஸ் கம்யூனிசம். தமிழ்ல சொல்லணும்னா சமதர்மம். சோசியலிசம்னா சமதர்மம், கம்யூனிசம்னா பொது உடைமை. என்னப்பா நீங்க பாட்டுக்கு கேபிட்டலிசத்தை ஃபாலோ பண்றீங்க, இங்க தொழிலாளிகள்லாம் நசுக்கப்படுறாங்க, எங்களுக்குன்னு ஒரு இது வேண்டும் அப்படின்ட்டு இவர் அப்படியே நேஜ் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா பிசினஸையும் கவர்மெண்டே பண்ணணுங்கிறாரு. பிரைவேட்ங்கிற இதுக்கே அர்த்தம் இடம் இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் வந்து வேலையை அதை பார்க்க விடக்கூடாது. ஒரு பொட்டி கடை இருக்கா கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கணும், ஒரு 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 டீ கடை இருக்கா அது கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கணும், எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோல். கவர்மெண்டே எல்லா பிசினஸையும் பண்ணி எல்லா இன்கமையும் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் சம ஊதியத்தை கொடுத்துருங்க. அப்படின்னா எங்களுக்குள்ள ஏழை பணக்காரங்க வித்தியாசம் இருக்காது, அது எல்லாமே சமமாவே இருக்கும், யாருக்குமே பசி பட்டினி இருக்க மாட்டாங்க, எல்லாருமே நல்லா இருக்கும் இதுல. அப்ப கவர்மெண்ட் வந்து இதை பண்ணணும், இதை பண்ணாதான் ஒரு நாடு வளரும் அப்படின்னு சொன்னவர் தான் கார்ல் மார்க்ஸ். 1907 டாஸ் கேபிட்டல், சோசியலிசம், கம்யூனிசம். சரி, கேபிட்டலிசம்னா நான் என்னன்னு சொல்லிட்டேன். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, அதாவது இப்ப நீங்க வந்து நான் வந்து பிசினஸ் பண்றேன், நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், கவர்மெண்ட் போய் சொன்னீங்கன்னா கவர்மெண்ட் அதை கேட்காது. இதுல அதாவது திட்டத்துல ஒரு சர்வாதிகார மனப்போக்கா இருக்கணும். நீ வளரணும்னு நினைச்சா உன்னை வளர கூடாது, நீ அப்படியே தான் இருக்கணும், எல்லாருக்கும் சம்பளத்தை பிரிச்சு தான் கொடுப்பேன், என்ன நீ எல்லாம் வளரக்கூடாது, நீ புத்திசாலியா இருந்துட்டு போ, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அந்த நாடை வந்து அமைக்க வைக்க எல்லாத்தையும் அப்படியே சமமாக வச்சிருக்கோம். ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் வரவே முடியாது. புரியுதா, இதுல அந்த மனப்போக்க அந்த விஷயத்த எக்கனாமில மட்டும் கடைபிடித்தா அதுக்கு பேர் தான் சோசியலிசம் சமதர்மம். அதை எக்கனாமி
பிளஸ் பாலிட்டி, அரசியல் ரெண்டுத்திலையுமே கடைபிடிச்சா அதுக்கு பேர் தான் கம்யூனிசம், பொது உடைமை. கம்யூனிசத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா நம்ம சைனாவை சொல்லுவோம். அப்ப சைனால என்ன பிரைவேட் கம்பெனிஸே கிடையாதா? 90% சைனா பிரைவேட் தான். இருந்தாலுமே கூட உங்களுக்கு தெரியும் சைனா ஒரு கட்சி முறை, அப்பத்துல இருந்தே ஒரு கட்சி தான் ஆட்சியில இருக்கும். அதனால அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க சொல்றதுதான் அரசியலும் மக்கள் கேட்கணும். அப்ப பாலிட்டிலையும் அதை கடைபிடிக்கிறதுனால தான் சீனாவை கம்யூனிசம், பொது உடைமைன்னு சொல்றாங்க. சோசியலிசத்துக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா ரஷ்யாவை சொல்லலாம், சமதர்மத்துக்கு உதாரணம்னா. கேபிட்டலிசம் முதலாளித்துவ உதாரணம்னா அமெரிக்கா, இங்கிலாந்து சொல்லலாம். ஆனா இன்னைக்கு டேட்டுக்கு எல்லா நாடுமே கேபிட்டலிசம் முதலாளித்துவத்துக்கு தான் இருக்கு. புரியுதா? அப்ப எல்லா பிசினஸையும் கவர்மெண்டே பார்க்கணும், பிரைவேட்டுங்க ஒண்ணு இருக்க கூடாது, யாருக்குமே எந்த அனுமதியும் கொடுக்க கூடாது, அப்படியே சர்வாதிகாரமா இருக்கணும். என்ன ஆனா எல்லா மக்களும் ஈக்குவலா இருக்கும் இவர் சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் கேட்கறப்ப இதை பார்க்க செம்மையா இருக்கும், அப்படியே புரட்சி அப்படின்னு தோணும். ஓகேவா? இதற்கும் நல்ல விஷயங்கள்னு பார்த்தா அதுல எது கெட்ட விஷயம் சொன்னோமோ அது இது நல்ல விஷயமா இருக்கும். என்னன்னா இங்க எல்லாருக்கும் வாய்ப்பு சரிசமமா வழங்கப்படும், எல்லாருமே ஈக்குவலா இருப்பாங்க. இப்ப என்கிட்ட 1 கோடி இருக்கு, இன்னொருத்த பணமே இல்லைன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணா அந்த 1 கோடி பிடிக்கணும், பிடிக்கிட்டு நீ 50,000 வச்சுக்க, நீ 50,000 வச்சுக்கன்னு பிரிச்சு கொடுக்கும். 50 லட்சம் 50 லட்சம் பிரிச்சு கொடுத்துரும். என்ன அப்ப எல்லாரும் ஈக்குவலாவே இருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லுவோம். அது பாக்குறப்ப அப்படியே நல்லா இருக்கும். ஷார்ட் டேர்மா பாக்குறப்ப இது சூப்பரா இருக்கும். ஆனா லாங் டேர்மா பாக்குறப்ப ஒரு நாடு வீழ்ந்துடும். ஏன்னா கேபிட்டலிசம் நம்ம எதை நன்மைன்னு சொன்னோமோ அது அப்படியே தீமையா இருக்கும். ஏன்னா நீ வேலை பார்த்தாலும் சரி, வேலை பார்க்கலனாலும் சரி, உனக்கு ஒரு சம்பளம் வரும். அப்ப அதான் அந்த உழைக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும்? அப்ப இங்க என்ன பிரச்சனை? திறமைக்கு மதிப்பே இருக்கு. நீ உழைச்சாலும் உனக்கு இவ்வளவுதான், நீ உழைக்கலனாலும் இவ்வளவுதான். நீ ஏன் உழைக்கிற? நீ நீ பாட்டு எல்லா மாதிரி இருந்துருப்போம். நீ என் கம்பெனி என் நாட்டெல்லாம் வளர்க்காத, நான் சொல்றதான் நீ கேட்கணும், நீ எனக்கு கீழே இருக்கணும்னு தான் இந்த சித்தாந்தம் சொல்றேன். அப்ப ஒரு லாங் டேர்மா பாக்குறப்ப ஒரு நாடு வீழ்ந்துரும். அதை தாண்டி கவர்மெண்ட் பிசினஸையும் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எஃபிஷியன்சியா இருக்காது. மனசாட்சியத்தோடு சொல்லுங்க, பிரைவேட் ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூலு உங்க பையனை எங்க கொண்டு போய் சேர்ப்பீங்க? பிரைவேட் ஸ்கூல்ல தான் சேர்க்கணும். ஏன்? ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த அளவுக்கு தரம் இல்லைன்றோம். தரம் என்ன தான் சொல்றேன், பிரைவேட் ஸ்கூல்னா அவன் ரிசல்ட் காட்டணும். புரியுதா? அவன் அவன் ஸ்டாஃப் விட்டு வேலை வாங்குவான், அவன் கம்பெனி டெவலப் பண்ணி அவன் ஸ்கூல்ல அந்த கட்டாயம் இருக்கிறனால அந்த கம்பெனி வளருது. புரியுதா? அப்ப அதான் அதோட நல்ல விஷயம், கெட்ட விஷயம் நம்ம சொல்றது. புரியுதா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் சேர்த்தா எங்க கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு சொல்றோம்ல, அந்த கருத்து தான். புரியுதா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறோம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போக மாட்டோம், ஏன்னா நீட்னஸ் இல்லைன்றோம். பிரைவேட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இது நீட்டா இருக்கு, இதான் நீட்டா இருக்கு, அது நீட்டாவே இருக்காது. நீட்டா இருக்கும் அவசியம் இல்ல, அது நீட்டா தான் இல்லைன்னா மக்கள் அங்க போகும், கட்டாயம் இருக்கு. இங்க அப்படி இல்ல, நீட்டா வச்சிருந்தாதான் அங்க போவாங்க. அப்ப இதெல்லாம் தான் நம்ம கேபிட்டலிசம், கம்யூனிசம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது. புரியுதா? சரி, நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டேன்ல. இப்ப இந்தியா எதை கடைபிடிக்குது சொல்லுங்க. இப்ப இதுல இந்தியா எதை ஃபாலோ பண்ணுது? இந்தியா பாத்தீங்கன்னா மிக்சட் எக்கனாமி. இந்தியா கலப்பு பொருளாதாரத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நாடு. ஏன்னா இந்தியாவில பிரைவேட் செக்டாரும் இருக்கும், கவர்மெண்ட் செக்டாரும் இருக்கும். பாருங்க, ஸ்கூல்ன்ற ஒரே டிபார்ட்மெண்ட்டை பிரைவேட் வச்சிருக்கு, கவர்மெண்ட் வச்சிருக்கு. எஜுகேஷன், பிரைவேட் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் ரெண்டுமே இருக்குல்ல. அப்ப எஜுகேஷன் ஒரு டிபார்ட்மெண்ட் போத் பிரைவேட் செக்டார், கவர்மெண்ட் செக்டார் ரெண்டுமே வச்சிருக்கு. டிரான்ஸ்போர்ட், பஸ், பிரைவேட் பஸ் இருக்கு, கவர்மெண்ட் பஸ் இருக்கு. ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அப்போ ஒரே டிபார்ட்மெண்ட்டையே இங்க பிரைவேட் வச்சிருக்கு, கவர்மெண்ட் வச்சிருக்கு. அதனால இந்தியா மிக்சட் எக்கானமி சொல்லுவாங்க. அதை தாண்டி நேரு பொறுத்த வரைக்கும் ஒரு சோசியலிஸ்ட். நேரு பாத்தீங்கன்னா ஒரு சமதர்மவாதி. அது காந்தின்னு சொல்லலாம். அது இந்தியா ஏன் ஃபாலோ பண்ணுது? இது 12th பாலிடிக்ஸ்ல இருக்கும். இந்தியா காந்திய சோசியலிசத்தை, நேருவின் சோசியலிசத்தை, காந்தியோட சமதர்மம், நேருவின் சமதர்ம கொள்கையை தான் இந்தியா ஃபாலோ பண்ணுது. எங்க சமதர்மம்னா சோசியலிசம் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் வச்சிருக்கணும்னு சொல்றீங்களேன்னா இந்த வார்த்தை 12th பாலிடிக்ஸ்ல இருக்கு. வெளிநாடுகளில் கடைபிடிக்கக்கூடிய சமதர்மம் போல் இல்ல இந்தியால. நேரு காந்தியோட சமதர்மம் படி இந்தியா இருக்குன்னா இவங்க எதை சமதர்மம் சொல்லுவாங்க? நாங்க சமதர்மம் எதை சொல்றோம்னா பிரைவேட் செக்டார், கவர்மெண்ட் செக்டார் ரெண்டுமே இருக்கணும், அதுதான் சமதர்மம் இவங்க சொல்றாங்க. இது 12th பாலிடிக்ஸ்ல இருக்க ஸ்கூல் புக்ல என்னன்னா இந்தியா பாத்தீங்கன்னா வெளிநாடுகளில் கடைபிடிக்கப்படும் சமதர்மத்தை இந்தியா கடைபிடிக்கல. இந்தியா நேருவின் சமதர்மம், காந்திய சமதர்மத்தை இந்தியா ஃபாலோ பண்ணுது. அப்ப இந்தியா கலப்பு பொருளாதார மிக்சட் எக்கனாமி. இப்ப கேபிட்டலிசத்துக்கு ஆடம் ஸ்மித் இருக்காரு, சோசியலிசம் கம்யூனிசத்துக்கு கார்ல் மார்க்ஸ் இருக்காரு. இதுக்கு யாரும் இல்லைன்னா ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பேர் ஜே.எம். கீன்ஸ். ஜே.எம். கீன்ஸ் பொறுத்த வரைக்கும் 1936ல தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், மணி அண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு. தமிழ்ல சொல்லணும்னா வேலைவாய்ப்பு, பணம் மற்றும் வட்டியின் கோட்பாடு. வேலைவாய்ப்பு, பணம் மற்றும் வட்டியின் கோட்பாடு 1936 ஜே.எம். கீன்ஸ். இந்த புக்ல அவர் மிக்சட் எக்கனாமி பத்தி பேசியிருக்காரு. புரியுதா? அப்ப இததான் இந்தியா என்ன பண்ணிட்டு இருக்கு, ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஆனா
இந்தியா வந்து சுதந்திரம் கிடைச்சு குடியரசு கிடைச்சு ஆரம்ப காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா இந்தியா கிட்டத்தட்ட கால் மார்க்ஸ் மாதிரி தான் இருக்கும். எல்லாமே கவர்மெண்ட் செக்டரே வச்சிருந்திருப்பாங்க. இந்திரா காந்தி வந்து நேருல இருந்து அதே கவர்மெண்ட் வாங்கியிருப்பாங்க, அப்படியே கவர்மெண்டா ஆக்கியிருப்பாங்க. அப்படியே கவர்மெண்ட்னே இந்திரா காந்தி வரைக்கும் தூக்கி சுமந்தாங்க. ராஜீவ் காந்தில இருந்து தான் அப்புறமேட்டுக்கு அப்படியே பிரைவேட் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு டேட்டுக்கு இந்தியா முழுக்க கேபிட்டல் நோக்கி போயிட்டு இருக்கு. இந்தியா பாத்தீங்கன்னா அப்படியே கால் மார்க்ஸ் ஆரம்பிச்சு ஆர்எஸ் விட்ட நெருங்கிட்டு இருக்கு. இந்தியா கலப்பு பொருளாதாரம் தான், ஆனா அப்படியே போயிட்டு இருக்கு. 2047 இந்தியாவுக்கு மிக முக்கியமான வருஷம். ஏன்னா சுதந்திரம் கட்சி 100வது வருஷம் கரெக்டா. இந்த வருஷத்தை எய்ம் பண்ணி இந்தியா நிறைய பிளான் வச்சிருக்கு. விஷன் 2047 அந்த 2047 அப்பலாம் இப்ப கரண்ட்ல யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க 2047 வரைக்கும் தொடர்ந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷத்துல இந்தியா 100% பிரைவேட் செக்டரா இருக்கும். அதை நோக்கி இந்தியா மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கு. புரியுதா? இப்ப ஓரளவு நான் எல்லாமே சொல்லிட்டேன் சரிங்களா. நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ண போறோம்னா 1930s காலகட்டங்கள்ல இருந்து இன்னைக்கு 2023 வரைக்கும் இந்தியா எப்படி டிராவல் ஆயிருக்கு, இந்தியாவும் சரி தமிழ்நாடும் சரி எப்படி டிராவல் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம அடுத்த கிளாஸ் பார்ட் 2ல பார்க்கலாம். புரியுதா? நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி இந்திய பொருளாதார சிறப்பியல்புகள் பார்ட் 1 வச்சுக்கோங்க, அதை பார்ட் 2ல பார்க்கலாம். புரியுதா? யூடியூப் நம்ம டெய்லி கிளாஸ் போடுறோம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. அது டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.